ஹாய். ஆக்சுவலாக எல்லாருக்குமே பாபிலோன் ஒரு நேம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பாபிலோன்றது பைபிளில் இருக்கிற ஒரு வேர்ட். அதாவது நேபுகாத் நேச்சார்னு ஒரு பர்சன் ரூல் பண்ண ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோமே. அது இப்போ இருக்கிற ஈராக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஈரான், ஈராக்கு, அப்புறம் ஜெருசலேம் எல்லாமே ஒரு சேர்த்து ஒரு கட்டமைச்ச ஒரு பெரிய நாடு. அது ஒன் ஆஃப் த பீரியடில் இப்போ உள்ள நேம் ஈரான், ஈராக்குன்னு சொன்ன நேம்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த பாபிலோனை பற்றி பைபிளில் ரெவல்யூஷனில் ஒரு சாப்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மகா பாபிலோன் வீழ்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த பாபிலோன் வீழ்ந்ததுன்னா ஒரு பர்சன் வீழ்றதுன்னு குட்டி அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கண்ட்ரியாக இருந்திருக்கணும், ஒரு பெரிய இதாக மாறி இருக்கணும். ஸோ அந்த பாபிலோன்ற இப்போது நடக்கிற போர் முடியும் போது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் மாதிரி. அதாவது ட்ரம்ப் ஜெயிப்பார், அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் மிலிட்ரி அந்த இதில் தோக்குற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொடக்ஷனாக சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயங்கள் முடியும் போது நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, ரைஸ் ஆஃப் பாபிலோன், அதாவது மகாபாபிலோன் சொல்கிறது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் மகாபாபிலோனா கிரியேட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சின்ன அசம்ஷன். ஓகேவா? இது ஒரு கெஸ்ஸிங் தானே தவிர ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அது 100% மகாபாபிலோன்றது ஒரு அசம்ஷனில் நான் சொல்கிறேன். இந்த சவுதி அரேபியா, இந்த கத்தாரு, ஸோ ஃபர்தராக மற்ற எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த போர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் மகாபாபிலோன் ஆகிறதுக்கு ஒரு 99% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாபிலோன் தான் மேபி இந்த ஃப்யூச்சரில் பைபிளில் சொன்ன கான்செப்ட் படி மகாபாபிலோன் வீழ்ந்ததுன்னு சொல்லு அதோட வீழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் அந்த வீழ்ச்சி வரத்தின் குட்டி அந்த பாபிலோன் முழுசாக உருவாகி பெரிய லெவலில் ஒரு அதோட கண்ட்ரோல் தான் எல்லா ரூலுமே இருக்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடம் கூட கொஞ்சம் கூட நவராது உலகத்தில். அந்த நிலைமையில் தான் உலகம் இருக்குது. ஸோ இதை ஒரு டெப்த்தான வீடியோவை நான் ரெடி பண்ணி போகணுன்னு நினச்சேன். பட் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட கன்க்ளூஷன் அடுத்த வீடியோவில் இருக்கும். தேங்க்யூ.